மரம் வந்து எல்லா மண்ணுக்கும் உகந்ததில்லை. ஆனால் இந்த மகுவனில் என்ன ஸ்பெஷல்னா, நீங்கள் எங்கே வச்சாலும் வரும், எப்படி வச்சாலும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு தென்னந்தோட்டம் இருக்கா, நீங்கள் அதில் ஊடு பயிராக வைக்கலாம். செம்மரமோ சந்தன மரம் வச்சிங்கன்னா அது அரசு துறையில் வந்து பதிவு செய்யணும். ஸோ அதை வந்து எல்லோரும் வந்து அதை மார்க்கெட் பண்ண முடியாது. ஃப்யூச்சரில் அதுவும் வந்துடும். நீங்கள் இந்த மகுவனி வந்து நீங்கள் லோக்கல்லே நீங்கள் எந்த ஒரு மரவாடியில் கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. தேக்கோட இந்த என்னெல்லாம் செய்யலாமோ தேக்கில் அத்தனையும் மகுவனிலையும் செய்யலாம். அந்தளவு ஸ்ட்ராங்கான மரம். ஸோ அதனால் பெரிய விற்பனை வாய்ப்பு இருக்குண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேக்குனா ஒரு 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் தான் மெச்சூரி ஆகும். நீங்கள் 20 வருஷத்துக்கு மேலே வெட்டின தேக்கு தான் வந்து மார்க்கெட் வேல்யூவே இருக்கும். 100 வருஷம் கடந்து அதோட வேலைக்கு அது தரமாக இருக்கும். நீங்கள் இந்த மகுவனி ஒரு 13 ஆண்டுலேயே மெச்சூர் ஆகினா. விவசாயம் காப்போம் நேயர்கள் வணக்கம். நான் உள்ளத்தனி ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, மரப்பயிர் சாகுபடி சார்ந்து பார்ப்போம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கயா சரங்குன்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கன் மகுவனியை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திம்மர் மரங்களோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியாவில். ரீசன் என்னென்னா, இந்தியா முழுமைக்கும் வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய மர சாமான்களுடைய திம்மர் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த காய்ந்த மரங்கள் வந்து 60% மேலே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அந்நிய செலவாணி வந்து நிறையா செலவாகிட்டுருக்கு. குறிப்பாக தமிழகத்துக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு ஒரு 30 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நமக்கு மரங்கள் வேண்டும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ ஒரு விவசாயிகள் நீங்கள் பணப்பயிர் சாகுபடி பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அது இல்லாமல் வந்து இன்றைய தேதிக்கு வந்து ஆள் கூலி பற்றாக்குறை, நிறைய நிலங்கள் சும்மா வச்சுருக்காங்க. அவங்களாம் வந்து ஒரு சிறந்த வரப்பிரசாத கயா மகுவனி. ரீசன் என்னென்னா, இப்போ நீங்கள் தேக்கு வைக்கணும்னா நல்ல வடிகால் நிலம் வேணும், ரொம்ப தண்ணின வேர்கள் வரும். நீங்கள் வந்து சந்தனம் வைக்கணும்னா வந்து நீங்கள் கொஞ்சம் சில டேம்ஸ் இருக்குது. செம்மரம் வந்து எல்லா மண்ணுக்கும் உகந்ததில்லை. ஆனால் இந்த மகுவனில் என்ன ஸ்பெஷல்னா, நீங்கள் எங்கே வச்சாலும் வரும், எப்படி வச்சாலும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு தென்னந்தோட்டம் இருக்கா, நீங்கள் அதில் ஊடு பயிராக வைக்கலாம். இல்லை ஒரு பிளைன்ஸில் எம்டி லேண்ட் இருக்கா, ஒரு ரொம்ப கடமூடாக இருக்கா, நீங்கள் அதில் வச்சாலும் வரும். இல்லை ரொம்ப நீர் அதிகமாக உள்ள பகுதி இருக்கா, நீர்பிடி பகுதி, அங்கே வச்சாலும் வரும். அப்போ இதில் எல்லா இடத்தையும் வரதால் இதை விவசாயிகள் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. முக்கியமான கேள்வி, இப்போ நீங்கள் செம்மரமோ சந்தன மரம் வச்சிங்கன்னா அது அரசு துறையில் வந்து பதிவு செய்யணும். ஸோ அதை வந்து எல்லோரும் வந்து அதை மார்க்கெட் பண்ண முடியாது. ஃப்யூச்சரில் அதுவும் வந்துடும். நீங்கள் இந்த மகுவனி வந்து நீங்கள் லோக்கல்லே நீங்கள் எந்த ஒரு மரவாடியில் கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதான் சொன்னேன், நிறையா டிமாண்ட் இருக்கிறதால இன்றைக்கி நீங்கள் ஒரு மரவாடிக்கு போங்க, அங்கே வந்து ஆஃப்ரிக்கன் தேக்கு, பர்மா தேக்குன்னு அவங்க டேக் அடித்து வச்சுருப்பாங்க. எங்கேருந்து கப்பலில் வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டு. ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கணக்கு ரொம்ப அதிகமாக. அப்போ நீங்கள் லோக்கல்லே கொடுக்குறப்ப நிறைய விற்பனை வாய்ப்பு இருக்குண்ணே. அந்த மாதிரி இந்த தேக்கோட இந்த என்னெல்லாம் செய்யலாமோ தேக்கில் அத்தனையும் மகுவனிலையும் செய்யலாம். அந்தளவு ஸ்ட்ராங்கான மரம். ஸோ அதனால் பெரிய விற்பனை வாய்ப்பு இருக்குண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை வருஷத்துல நமக்கு இது ஒரு முக்கியமான கேள்வி. பொதுவாக நம்ம தேக்குனா ஒரு 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் தான் மெச்சூரி ஆகும். நீங்கள் 20 வருஷத்துக்கு மேலே வெட்டின தேக்கு தான் வந்து மார்க்கெட் வேல்யூவே இருக்கும். 100 வருஷம் கடந்து அதோட வேலைக்கு அது தரமாக இருக்கும். நீங்கள் இந்த மகுவனி ஒரு 13 ஆண்டுலேயே மெச்சூர் ஆகினா. ஒரு 13 ஆண்டுகள்லேயே 20 வருஷம் தேக்கோட பெருசாகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக நம்ம ஷார்ட் டைமில் நம்ம ஒரு பெரிய வருமானம் பார்க்கலாண்ணே. வேறு ஏதாவது சும்மா தான் கேளுங்களேன்.